கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-48 வசனங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு, தேவனால் நினைவு கூறப்பட்ட ஒரு மனிதன், எ மேன் காட் ரிமெம்பர்டு என்று சொல்லலாம். இந்த மனிதனுடைய பேர் கொர்நேலி என்பது. கொர்நேலி என்கிற மனிதனை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்பதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-48 வசனங்களை நாம் காண முடிகிறது. ஒரு சில குறிப்புகளை இந்த திருமறை பகுதியிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த கொர்நேலி என்பவன் யூதன் அல்ல, ஒரு புற இனத்தை சார்ந்தவன். ஆனால் ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன். இவன் பிறப்பிலே ரோம நாட்டை சார்ந்தவன். ஆனால் அவனுடைய குணநலனிலே தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி வேதாமத்திலே வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2. அதே சமயத்திலே அவனுடைய தேவ பயம் அவனுடைய முழு வீட்டாரையே பாதித்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். இன்றைக்கு நம்முடைய தேவ பக்தி நம்முடைய முழு குடும்பத்தையும் அது பற்றி பிடித்திருக்கிறதா என்கிற கேள்வியை கேட்க வேண்டும். அதே சமயத்திலே அவன் ஒழுக்க நெறியிலே அவன் சிறந்தவனாயிருந்தான். ஆனால் ஆன்மீகத்திலே அவனுக்கு பசி தாகம் உள்ளவனாயிருந்தான். இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒப்பிடும் பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26-39 வரை வாசிக்கும் போது எத்தியோப்பிய மந்திரியினுடைய அந்த நிலை நாம் சிந்திக்க, நாம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இரண்டாவதாக, இந்த அருமையான கொர்நேலியை குறித்து, அவன் ஜெபத்திலும் தான தர்மத்திலும் அவன் மிகுதியாய் உறுதியாய் செய்து கொண்ட மனிதன். அவன் ஒழுங்காக எப்போதும் ஜெபம் பண்ணுகிறவன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2 அவன் தான தர்மங்களை மிகுதியாய் செய்தவன். அது மாத்திரமல்லாமல் அவனுடைய தான தர்மங்களும் ஜெபங்களும் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாக வந்ததை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4 வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, அவனுக்கு கொஞ்சம் அந்த தேவனை குறித்த அறிவு இருந்தாலும் அவன் ஆண்டவரை கனமணியனாக இருந்தான். மூன்றாவதாக, இந்த அருமையான மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே இடைப்பட்டார். He received a divine encounter என்று சொல்லலாம். ஆண்டவர் ஒரு தூதனை அவனுக்காக அனுப்பினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்க முடிகிறது. அந்த தூதன் இந்த அருமையான கொர்நேலியுவுக்கு மேலும் ஆவிக்குரிய வெளிச்சத்தை அவன் பெறுவதற்காக அவனுக்கு வழிகளை சொன்னான். பேதுரு என்பவனை அழைப்பி அவன் உனக்கு சொல்வான் என்று சொல்லப்படுகிறது. உடனே இந்த கொர்நேலியு அங்கே தாமதமில்லாமல் கீழ்ப்படுகிறான். அதே சமயத்திலே பேதுருவையும் ஆண்டவர் அந்த பக்கத்திலே அவனை ஆயத்தப்படுத்துகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நல்ல பண்பை பாருங்கள், கீழ்ப்படுதலை காண முடிகிறது. நான்காவதாக, அவன் இவ்வாறு கீழ்ப்படிந்த பொழுது மீட்பையும் ஆவியானுடைய வல்லமையும் அவன் பெற்று அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றான். அங்கே பேதுருவை அவன் வரவழைக்கும் போது தன்னுடைய முழு குடும்பத்தையும் அவன் ஆயத்தப்படுத்தி வைத்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 24 பாருங்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் தேவ மனிதனை கண்டபோது அவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த மனிதனுக்கு முன்பாக, இவனுடைய வீட்டாருக்கு முன்பாக பேதுரு நற்செய்தியை அறிவித்த போது ஆவியானவர் அந்த காத்திருந்த கேட்டுக்கொண்ட அத்தனை மேல் பேரிலும் இறங்கியதை அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 44 காண முடிகிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இவன்தான் முதலாவது
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புற இனத்து மனிதர். இதுவரையிலும் யூதர்கள் மத்தியிலே நற்செய்தி பரவி கொண்டிருந்தது. யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாய் மாறினார்கள். ஆனால் முதல் முறையாக இந்த யூத மக்கள் மத்தியிலே நடந்த நற்செய்தியானது விரிவடைந்து புற மக்கள் மத்தியிலே போவதற்கு ஆண்டவர் இந்த கொர்நேலியுவை தான் அவர் தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக, இந்த மனிதனுடைய மீட்பும் இவனுடைய குடும்பத்தில் உள்ள யாவரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டதை கண்டபோது முதல் நூற்றாண்டு திருச்சபையாருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 45 வாசிக்கிறேன். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆண்டவர் செயல்படுவது இவர்களுக்கு அதிர்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் காணப்பட்டது. யூதர்களுக்கு மாத்திரமே மீட்பு என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த மக்கள், இந்த யூதர்களுக்கு ஆண்டவர் இந்த புற இனத்தை சார்ந்த ரோம பிரஜையாக இருந்த இந்த கொர்நேலி அவன் வீட்டார் யாவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆவியானவரால் நிரப்பப்பட்டதை கண்டு அவர்களுக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கு பயந்திருக்கிற யாருக்கும் தம்மை வெளிப்படுத்துகிற வல்லமுள்ளவராயிருக்கிறார். God used him to reveal that he is no respecter of persons என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34 பாருங்கள். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த மனிதனுடைய விசுவாசம், இந்த மனிதனுடைய வாழ்வு அங்கே உலகமெங்கும் நற்செய்தி பரவுதலுக்கு வாசலை திறந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அருமையானவர்களே, கொர்நேலியுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. அவருடைய வாழ்வு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் 22 அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கொர்நேலியின் வாழ்க்கையானது மிகுந்த ஜெபம் நிறைந்தது, தான தர்மம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்லாமல் நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவர், எல்லா மனிதர்களாலும் அவன் சாட்சி பெற்ற மனிதனாயிருந்தார். அருமையானுள்ளே, இந்த நாட்களிலே நாம் சிறிது சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கொஞ்ச ஆன்மீக வெளிச்சம் இருந்தாலும் அதிலே நாம் தொடர்ந்து அதிலே நடப்போமானால் மேலும் ஆண்டவர் தன்னுடைய ஆன்மீக வெளிச்சத்தை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரை எந்த சட்டங்களோ அல்லது எல்லைகளோ தடை பண்ண முடியாது. அவர் யூதரை மாத்திரமல்ல, எல்லா மக்களையும் நேசிக்கிறார். அவர்கள் மத்தியிலே நற்செய்தி பணியை தீவிரிக்கிறார் என்பது இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலி வாழ்க்கை மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை இந்த கொர்நேலியோடு ஒப்பிட்டு பார்த்து மறுமதிப்பீடு செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதித்து தாரும். கொர்நேலியை போன்ற மக்களை எழுப்பி தாரும். கொர்நேலியை போன்ற ஆண்டவராலே நினைப்பூட்டுகிறப்படுகிற மனிதர்களாக நாங்களும் வாழ உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.